காதலிக்கும் நபரோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீடிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பான்டேனியஸாக இன்டியூட்டிவாக பார்த்துடலாம். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை நீங்கள் டக்குன்னு பிக் பண்ணிக்கோங்க. நான் 10 செகண்ட் டைம் தரேன். ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது ஸ்பான்டேனியஸாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நம்பர் என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது கரண்ட் ஃபீலிங்கில் உங்கள் பார்ட்னரோட நேமை நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்கள் நேமை நினச்சிட்டு என்ன நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரையும் நினச்சிக்கோங்க. உங்கள் கரண்ட் பார்ட்னர் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்கில் என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி ஆர் உங்களுடைய காதலை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரீடிங் தான். ஒரு 3 கார்டு ரீடிங்கில் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கரண்ட் ஃபீலிங்க்கான எனர்ஜி என்ன வருது அப்படின்னும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஷஃபிள் நடந்துட்டு இருக்கும்போது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்கலாம், உங்களுடைய பார்ட்னரோட எனர்ஜியில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங்காக என்ன யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிசிஷன் மேக்கிங் தான் இங்கே கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க, அல்லது அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூஸால் உங்களை சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் உங்களை வந்து பார்க்கலாமா, உங்கள் கூட பேசலாமா அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங்குமே இங்கே கொஞ்சம் ரொம்ப குழப்ப நிலையில் தான் இருக்குது. அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே அவங்க ஃபேமிலியை விட்டு வர முடியாமல் இருக்குது, ஆர் அந்த ஃபேமிலியில் உங்களை கூப்பிட்டுட்டு போய் காமிக்க முடியாமல் இருக்குது. ஸோ அவங்க வந்து நினச்சிருக்கலாம், நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பேசியிருக்கலாம், நம்ம ஃபேமிலி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலாம், ஆர் நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லலாம் நம்மளுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சிச்சுவேஷன் என்பது எதை பிக் பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய கன்ஃபியூஷனான சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணுமா வேண்டாமா, ஃபேமிலி கூட உங்கள் கூப்பிட்டுட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் எனர்ஜியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா, ஸோ அதே தான் ட்வின் ஃப்ளேம் தான். நீங்கள் 2 பேரும் ட்வின் ஃப்ளேம் தான், சோல்மேட் தான். பட் இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இந்த கன்ஃபியூஷன் தீரத்துக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலியில் உங்களை கூட்டின்னு போகிறதுக்கோ உங்களை பற்றி பேசுகிறதுக்கான கரெக்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதை நடக்கும். அதற்கான டைம் பீரியட் கொடுங்க. ஸோ அவங்க இருக்க அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வரணும். அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்து அவங்க போடுற எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட் டைம் கிடைக்கும். அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் என்பது கொஞ்சம் ப்ரிலாங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதற்காக நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் நம்பர் 2 நினச்சவங்களுக்கான ஸ்பான்டேனியஸ் ரீடிங் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்காக ஒரு 20+ இயர்ஸ்க்காக இருக்கவங்களுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு 20 இயர்ஸ் ஒரு மெச்சூர்ட் லவ்வாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கான ஒரு ரீடிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள், இல்லைனா பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ 2 நம்பர் நினச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கார்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் தராங்க உங்களுக்கு, இப்போது அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, என்ன முடிவுகள் அவங்க உங்களுக்காக வச்சிட்ருக்காங்க, உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மேம்பட்ட மாற்றங்கள் வருமா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பான்டேனியஸாக 3 கார்ட்ஸ் எடுத்துடலாம். 1, 2 and 3. ஸோ டாரட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயுமே அழகான கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போது உங்கள் பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் கூட இருக்கலாம், உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம், கொஞ்சம் பிரிவினையில் இருக்கலாம். அப்படின்னும் பொழுது கட்டாயம் ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சொல்லக்கூடியவங்க சொன்னாங்கன்னா அவங்க கேட்பாங்க. மறுபடியும் ஒரு அபண்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது, ஒரு ப்ராஸ்பெரிட்டியான உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோட அந்த லவ் லைஃப்குள்ளே கூட்டிட்டு போகிறதுக்கான நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்கள் லவ் லைஃப்பில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பார்ட்னர். ஸோ நீங்கள் வந்து ஒரு அத்தரைஸ்டு பர்சனாக இருக்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி அந்த கைடன்ஸ் என்பது உங்களுடைய பார்ட்னருக்கு தேவைப்படுது. அந்த கைடன்ஸ் யார் சொல்லுவாங்களோ அதை கேட்கக்கூடிய மனநிலையிலையும் உங்கள் பார்ட்னர் இருக்கணும். அதே மாதிரி அதை சொல்கிற பர்சனும் கொஞ்சம்
ஒரு மூத்தவங்களா இருந்து சொல்லும் பொழுது கட்டாயம் அதை கேட்பாங்க. நீங்க வந்து ஆத்தரைஸ்டு பர்சனா உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பேச்ச கேட்கக்கூடிய நபரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஆனா இன்னைக்கே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கெல்லாம் நடக்காது. அதற்குன்னு டைம் பீரியட் கண்டிப்பா நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கார்டு. ஸோ மேஜர் கார்டு சொல்லும்பொழுது ஒரு ஃபர்டிலிட்டி, அபண்டன்ஸ், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி இது எல்லாமே சொல்லுது. ஒரு ஃபர்டிலிட்டியை சொல்லுது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கப்பலாக வந்து ஒரு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் ஒரு கைடன்ஸோட அதை ட்ரை பண்ணுங்க. ஒரு கைடன்ஸை எடுத்துக்கிட்டு, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து கட்டாயம் உங்களுக்கான பாசிபிலிட்டி உங்களை நெருங்கி வரும். டைம் பீரியடும் நெருங்கி வரும். சீக்கிரத்துலேயே அது நடக்கும். அடுத்ததாக கரண்ட் ஃபீலிங் இன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட வச்சிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் என்னென்னா ஒரு டெடி மாதிரி உங்களை நினைக்கிறாங்க. அடிக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட. உங்களை பார்க்கக்கூடிய அந்த காதலும் இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு கார்டு தான். பார்த்தீங்கன்னா அவங்க உங்க கூட டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. பட் இப்போ அவங்க உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆர் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே நடக்கும். மறுபடியும் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கோ ஆர் நீங்கள் திரும்பி அவங்கள பார்க்குறதுக்கோ, அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கக்கூடியது என்னென்னா ஒரு இன்டிமசியை தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு டிபெண்ட் தான் அவங்க உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்களும் அவங்க மேலே கொஞ்சம் அப்சஸாக இருக்கலாம், கொஞ்சம் பொசசிவாக இருக்கலாம். இமோஷனல் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகி இப்போ இருக்குது. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்பது உங்கள் வாழ்க்கையில் நிகழும். தேங்க்யூ ஸோ மச்.